இதுல இருக்க எல்லாத்தையும் கொடுத்துருங்க. வீட்ல வேலை செய்யறவளுக்காக இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ரோட்ல காத்து கிடக்குறேன். உன்னை இந்த நிலைமையில பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு செழியன். அந்த காயத்ரி உன் முன்னாடி சாகிறத பார்க்கணும்னு உனக்கு விதி இருக்கு போல. அதான் இந்த இடத்தை விட்டு நீ போக மாட்டேங்கிற. சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை சார். ஜஸ்ட் மிஸ். சரி வா. போன வேகத்துல அடிச்சு தூக்கி இருந்தேனா ஸ்பாட்லயே உயிர் போயிருக்கும். தப்பிச்சிட்டாளே. விட மாட்டேன் அவளை. நீங்க மட்டும் இந்த நேரத்துல என் கூட இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகாது காயத்ரி. உனக்கு எதிராக யார் முன்னால் நின்னாலும் அவங்க தோத்து தான் போவாங்க. உன்னை கார் ஏற்றி கொல்ல நினைச்சது யாருன்னு தெரியுமா? சொல்லு காயத்ரி. நல்லா தெரியும் சார். உன்னை கொல்ல நினைச்ச தியா மேல உனக்கு கோவமே வரலையா? அந்த தியா உங்க மாமா பொண்ணாச்சே. என் மாமா பொண்ணா இருந்தா உன்னை கார் ஏற்றி கொல்ல நினைக்கலாமா? தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். அவங்கள சும்மா விடவே கூடாது. இப்ப தியா கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? ஏற்கனவே அவளுக்கு கொடுக்க வேண்டிய கடனை வட்டியும் முதலுமா பைசல் பண்ணிருவேன். அவளை நீ அடிக்கிற அடியில இனிமே உன் பக்கமே திரும்பி பார்க்க கூடாது. காயத்ரிக்கு பின்னால நான் இருக்கேன்னு அந்த தியாக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கலாமா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்ய ரெடி சார். இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறியே, ரவுடிங்ல யாரையாவது வச்சாவது அடிச்சு தூக்கி இருக்கலாம்ல? இல்ல மம்மி,
அவ ஏன் கையால தான் சாகணும். அந்த காயத்ரிய கொல்ற உரிமைய நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். அவளால நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்தேன். என் நிம்மதி, சந்தோஷம், செழியன் மேல வச்சிருந்த காதல் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த காயத்ரியோட உயிரை எடுக்காம நான் விட மாட்டேன். இந்த வெறி அடங்குறதுக்குள்ள அவ கதையை நான் முடிக்கிறேன் மம்மி. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. வா செழியன் வா. நான் தான் காயத்ரிய கார் ஏத்தி கொல்ல பார்த்தேன்னு தெரிஞ்சிருச்சா? பாத்தீங்களா மம்மி? நான் தான் கொல்ல பார்த்தேன்னு தெரிஞ்ச உடனே அவளை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்திருக்கான். இப்ப காப்பாத்திட்டா எப்பவுமே காப்பாத்திடலான்னு நினைக்கிறியா? விட மாட்டேன். என் சந்தோஷம், நிம்மதி, லட்சியம் எல்லாத்தையும் வேரோட புடுங்கி போட்டவள நான் சும்மாவே விட மாட்டேன். இன்னைக்கு காப்பாத்திட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சா? இவ உயிரு ஏன் கையால தாண்டா போகும். நிறுத்திரி. நேருக்கு நேரா மோதி ஜெயிக்க முடியாம அசர நேரமா பார்த்து அடிச்சு தூக்கலான்னு நினைக்கிறியா? இது கோழத்தான். இப்ப காயத்ரி முன்னாடி தானே நிக்கிறா. தைரியம் இருந்தா அவளை தொடு பார்க்கலாம். ஏ செழியா, என் வீட்டு வாசப்படியா மிதிக்க தகுதி இல்லாதவளை கூட்டிட்டு வந்து எங்களே மிரட்டுறியா? மரியாதையா சொல்ற, இவளை கூட்டிட்டு வெளியில போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். காயத்ரி இங்கதான் இருக்கா. தைரியம் இருந்தா தொடுங்க பார்க்கலாம். என்னடா ஓவரா பேசுற? பொண்ணு என்ன அடிச்சா கூட மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா செழியன் சார் அடிக்க கை ஓங்குறீங்க. மம்மி உன்ன நான் தான் அப்பவே சொன்னேனே, ஓடி ஒளிய வரல, திருப்பி குடுக்க வந்து.